இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் கொள்கரி வினாவிடை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 100 5 டைம்ஸ் போட்டிருப்பேன். இப்போ 600 வரைக்குமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 601லேருந்து 700 வரைக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெசன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகுது. பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கடன் குத்தகை திட்டத்தை தொடங்க வைத்தவர் ரூஸ்வெல்ட். 1940 ராஜினாமா செய்த டேஷ் என்பது தொலைவில் இருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. ரேடார். பின்வருவனவற்றை பொறுத்துக. பிளிட்ஸ்கிரிக் மின்னல் வேக தாக்குதல். ராயர் கப்பற்படை பிரிட்டன். கடன் குத்தகை ரூஸ்வெல்ட். வோல்கா ஸ்டாலின்கிரேட். குவாடல்கெனால் சாலமன் தீவு. பிளிட்ஸ்கிரிக் மின்னல் வேக தாக்குதல். ராயல் கப்பற்படை பிரிட்டன். கடன் குத்தகை ரூஸ்வெல்ட். வோல்கா ஸ்டாலின்கிரேட். குவாடல்கெனால் சாலமன் தீவு. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரவே முன்வைத்தார்? ட்ரூமன். சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் 1949. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நெட்டோ. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றார் யார்? யாசர் அரபாத். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. 1976. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சன் யாட் சென். 1918 பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டது. பீகிங். டாக்டர் சன் யாட் சென்னின் மறைவுக்கு பின்னர் கோமிங்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஷ் ஆவார்? ஷியாங்கே ஷேக். அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் செயின்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம். துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும்? வெர்சேல்ஸ். ஜெர்மனி நெட்டோவில் டேஷ் ஆம் ஆண்டு இணைத்தது? 1955. ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்தது? ஸ்ட்ராஸ்பர்க். ஐரோப்பிய இணையே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஆகும்? மாஸ்ட்ரிக்ட். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1 மற்றும் 2 சரி. தேர்வு செய். கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. டாக்டர் சன் யாட் சென், கோமிங்டாங், சிங்மெண்ட்ரி, கொரியா, அன்வர் சாதக், எகிப்து, கோசிமின், வடக்கு வியட்நாம்.
நிக்கோட்டின்டியம், தெற்கு வியட்நாம். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? 1829. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யார்? ஆரிய சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். தாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யார்? ஆரிய சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. டேஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க சுவாமிகள். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. சத்யசோத ஜமாதத்தை தொடங்கியவர் டேஷ் ஆவார்? ஜோதிபா பூலே. குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலை நேர்மறை கொள்கையை பட்டியலிலிருந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் சுவாமி சத்யானந்த சரஸ்வதியின் நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது. ராமகிருஷ்ணா மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது? சுவாமி விவேகானந்தா. டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும் சிங் சபா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகை துவக்கியவர் அயோத்திதாசர். திலகரால் வெளியிடப்பட்ட கேசரி என்பது செய்தித்தாள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 3 சரி. ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்றும் சரி, ஆனால் காரணமும் கூற்றுக்கு பொருத்தமானது இல்லை. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஒரு பைசா தமிழன் பத்திரிகை. திருவருட்பா. ஜீவகாருண்ய பாடல். பாபா தயால்தாஸ். நிரங்கரின் இயக்கம்.
ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத். ஆதி பிரம்ம சமாஜம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? புலித்தேவர். கர்நாடக போர்களில் ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனி கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? ஆற்காட்டு நவாப். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? புலித்தேவர். சிவசுப்பிரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? சர் ஜான் கிராடக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர். டேஷ் பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் புலித்தேவரை ஆதரித்தனர். சிவகிரி. வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக பாதுகாப்பில் இருந்தனர். கோபால நாயக்கர். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவித்த பானர்மன் என்பவரை அனுப்பி வைத்தார். ராமலிங்கர். கட்டபொம்மன் டேஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கயத்தாறு. மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2வது பாளையக்காரர் போர். டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையில் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். ஃபதே ஹைதர். வேலூர் கோட்டையின் புரட்சியை ஒடுக்கியவர் டேஷ் ஆவார். ஜில்லஸ்பி. 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. பின்வரும் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 3 ஆகியவை சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி எனினும் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி. காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொருத்துக. தீர்த்தகிரி ஓடாநிலை. கோபால நாயக்கர் திண்டுக்கல். பானர்மன் ராமலிங்கனார். சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி. கர்னல் பேன்கோர்ட் வேலூர் கோட்டை. காலனி இயக்கத்துக்கு எதிராக இயக்கங்களும் தேசியங்கள் தோற்றங்களும். 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஷாஜி ஹரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? பாரசி இயக்கம். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு நிகரானது என்று கூறியவர் யார்? டுடுமியான். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? சாந்தலர்கள். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? பிபின் சந்திரபால். வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16.
சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். ஒரு நீலதர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்து மித்ரா. 1757ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவுக்கு டேஷ் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தின் கடன் வாங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர். ஜகத் சித்துக்கள். மன்னர் ஆட்சிக்கும் நில சுவாந்தாரர்களுக்கும் எதிராக டேஷ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. வஹாபி கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. சோட்டா நாக்பூர் குத்தகை. 1854ஆம் ஆண்டு வாக்கில் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கை நடந்தன. பீர்சிங். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிகளால் கொல்லப்பட்ட ஆங்கிலேய தளபதி ஹாக் வீலர். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. W.C. பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1, 2 மற்றும் 3 சரியானவை. 1, 2, 3 சரியானவை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1, 3 மற்றும் 4. 1, 3, 4 சரியானவை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1, 3 மற்றும் 4 சரியானவை. 1, 3, 4 சரியானவை. இண்டிகோ கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பின்வருவனற்றை பொருத்துக. வஹாமி கிளர்ச்சி டுடுமீர். முண்டா கிளர்ச்சி ராஞ்சி. பேசும் ஹஸ்ரத் மகால் லக்னோ. பேசும் ஹஸ்ரத் மகால் லக்னோ. கன்வர் சிங் பீகார். நானா சாஹிப் பேஷ்வா இரண்டாம் பாஜி ராவ். தேசிய காந்திய காலகட்டம். தேசிய காந்திய காலகட்டம். அமிர்தசரஸில் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? சைபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? நாக்பூர்.
விடுதலை நாளாக இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? நாக்பூர். விடுதலை நாளாக கீழ்க்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1947 ஆகஸ்ட் 15. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். அனுசரிக்கப்பட்டது. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியின் வேட்பாளராக பட்டாபி சீதா ராமையாவை வீழ்த்தி 1939 ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். 1947 ஆண்டு 15ஆம் நாள் இந்திய சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? நவகாளி. காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் இருந்து டேஷ் ரயில் பெட்டியில் கீழ் இறக்கப்பட்டார்? பீட்டர் மாரிட்ஸ்பர்க். பீட்டர் மாரிட்ஸ்பர்க். காந்தியடிகள் அரசின் குரு டேஷ் ஆவார்? கோபாலகிருஷ்ண கோகலே. கிலாபாத் இயக்கத்திற்கு டேஷ் தலைமை ஏற்றார்? அலி சகோதரர்கள். 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது? இரட்டை ஆட்சி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்? கான் அப்துல் கஃபார் கான்.